இப்போ என்னன்னா அவர் ஏற்கனவே சொல்றாரு, இந்த கூட்டணிங்கிறது கொள்கை கூட்டணி தான். பாஜகங்கிறது இப்போ நேற்று அந்த கூட்டத்தில் சொல்லும்போதே திமுகங்கிறது கலைஞர் வைக்கும்போது மதசார்பற்ற கூட்டணி. அதாவது எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கே தவிர அது மோதலுக்கானது கிடையாது. நாங்களும் 10லேருந்து 15 இடங்கள் வரையும் கேட்போம் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து மோதலுக்கானது, உரசலுக்கானது கிடையாது அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படி இருந்தாலும் ஒரு 10லே 15 சீட்டு டிமாண்டுக்கான ஒரு வேலைகள் அது. இல்ல இப்ப தேவை என்ன இருக்குங்கிற உங்க கூட்டணி வந்து உறுதியா இருக்கு, கருத்து தான் உங்களுக்கு வந்து முக்கியம், கொள்கை தான் முக்கியம் போது எத்தனை சீட்டுக்கு எடுத்தாலும் அதுல போட்டியிடுறது தானே வந்து முறையா இருக்கும். உங்களுக்கு ஒரே பொது எதிரியா வந்து பாஜக தான் நீங்க பொது எதிரியா சொல்றீங்க. எதிரியை நீங்க வீழ்த்துறதுக்கு நீங்க ஒன்னா இருக்கிறது தான் பலமா இருக்குமே தவிர இந்த நேரத்தில் திரும்ப அதை பேச வேண்டியதற்கான தேவை என்னன்னு நம்ம பார்க்கணும்ல. இத்தனை ஆண்டு காலம் பேசாத திரும்ப இந்த நேரத்தில் இது பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்போ திருமாக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நிச்சயம் வந்து இந்த கூட்டணியில இருந்து பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பக்கம் வந்து பாமக வந்து திமுகவோடையும் பேசிட்டு இருக்கிற விஷயமா வந்து திருமாக்கு வந்து நிச்சயமா வந்து தெரியும். எந்த நேரத்திலும் திமுக தன்னை கழட்டி விடுறதுக்கு முன்னாடி திருமா தன்னை சுதாரிச்சுட்டு அடுத்த கூட்டணிக்கு வந்து தயாராகிட்டு இருக்காருன்னு நம்ம பார்க்க முடியாது.